இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி, என்ன? தம்பிய ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் சித்தி. டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். இப்ப என்னம்மா அவ்வளவு அவசரம்? அது நானே கொஞ்சம் நேரம் பார்த்து கூட்டிட்டு போறேன்னு ஆல்ரெடி ஐம் ஒன் டைம் டெல்லிங் இல்லையா? பார்க்கலாம் இரு. அனுசூயா, நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்ததே நானே நீங்க ஹாஸ்பிடல். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் தான் பேசிட்டேன்ல, அவ கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டல, நடுவுல நீங்க எதுக்கு வரீங்க? இப்ப ஒண்ணு தலைமுழுகி போகல, நேரம் பார்த்து கூட்டிட்டு போலாமா? மம்மி, இங்க பாத்தியா மித்ரானந்தன் போட்டோ மேகசின் கவர் பேஜ்ல வந்திருக்கு. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காருலமா. உண்மைதான், என் கண்ணே போட்டுடும் போல இருக்கு. அம்மா, அவர் பக்கத்துல நிக்கணும்னா நமக்கு நிறைய லக் இருக்கணுமா. ஹலோ, யாருங்க நீங்க? நாங்க ஜெயதேவ் அரவிந்தர் ஃபேமிலி ஸ்டாஃப். மித்ரா சார் ஃபேமிலி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாங்க. அதனாலதான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. என்னது? இப்போ அவங்க எங்க வீட்டுக்கு வர போறாங்களா? ஆமா. இது புடி தலை. சொன்ன உடனே வீட்டுக்கு வராங்கன்னா கண்டிப்பா ஷாலிய பார்க்கதான் இருக்கும், சந்தேகமே இல்ல. அம்மா, மித்ரா ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வர போறாங்கம்மா. ஆமாமா, ஒன்ன பொண்ணு கேட்கதான் வருவாங்க. எவ்வளோ கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. பின்ன மித்ரானா சாதாரணமா நினைச்சியாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? கிஃப்ட் எடுத்துட்டு வந்தது உங்களுக்காக இல்ல, எங்களுக்காக. நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அனுசூயா, அவங்க சம்பந்தம் பேசதான் வராங்கன்னு நீ முடிவே பண்ணிட்டியா? இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். ஆமா, அவ்ளோ பெரிய கோடீஸ்வரங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா சந்தோஷப்படாம எதுக்கு இவ்ளோ சந்தேகம்? முதல்ல இவங்களுக்கு பணத்தை கொடுங்க. எதுக்குடி? அவ்ளோ பெரிய கோடீஸ்வரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, தட்டுல ஸ்வீட் எல்லாம் வச்சு வரவேத்தா தானே நல்லா இருக்கும். லக்ஷ்மி, நீயும் ஜானவியும் போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாங்க. இந்தம்மா, போயிட்டு வா.